அதிமுக, பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதே நேரத்துல உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா அமித்ஷா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த சம்பவம் எப்படி இருக்கு? எங்களை பொறுத்தளவுக்கு கடக்கோடி இருக்கிற தொண்டர்களை பொறுத்தளவுக்கு எடப்பாடி அணியும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவும் இதுக்கு முன்னாடி போன நாடாளுமன்ற தேர்தல், நான் என்ன சொல்லுவேன், இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, போன நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலிலே வந்து ஒரு இடத்தை வெற்றி பெறுவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டார் என்பதை நீங்கள் அறிந்த விஷயமே. அப்படி இருக்கும் பொழுது எல்லா தேர்தல்களிலும், அதுக்கடுத்து நடந்த எல்லா தேர்தல்களிலும் அவர்கள் கூட்டணி வைத்த பிறகும் எடப்பாடி பழனிசாமியோட அணியும் பாஜகவும் இதர கட்சியின் கூட்டணி வைத்து எந்த வெற்றியும் இதுவரை கொண்டு வரவில்லை என்பது அது நாடறிஞ்ச விஷயம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? கட்சி பிளவுபட்டு கிடக்கு, இயக்கம் பிளவுபட்டு கிடக்கு. அதனால ஒன்றிணைங்க, நீங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க அப்படின்னு கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டனும் சொல்றான். அதே போல அந்த அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு வெற்றி சின்னம், இரட்டை இலை சின்னத்துக்கு ஆதரிக்கக்கூடிய பொதுமக்களும் சொல்றான். இதை செவி சாய்க்காமல் நமக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கிறோம், வெற்றியோ தோல்வி அப்பாற்பட்ட விஷயம், நம்மளுடைய நாற்காலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்ற அந்த முடிவுல எடப்பாடி பழனிசாமி சரியா இருக்கிறாரு. ஆனா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக என்ன நினைக்குது, எடப்பாடி பழனிசாமி நினைச்சா எல்லாம் சரியாயிடும், அவர்கிட்ட பணம் இருக்கு, அவர் செலவு பண்ணி கூட தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பணம் செலவழிச்சா வெற்றியை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையில பாஜகவும் அவரோட கைகோர்க்குது. ஆனா இதே அமித்ஷா மத்திய பாஜக முக்கிய தலைவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே சொன்னார், பிளவுபட்டு கிடக்கிற அத்தனை பேரும் ஒன்று சேருங்கள், அப்பதான் வந்து அதிமுக வந்து வெற்றி பெற முடியும், அதுக்கு அடுத்தபடியா திமுக என்ற ஒரு சக்தியை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு அவரே சொன்னவர் தான். இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவரே வந்து அதிமுக கட்சி பிரச்சனைக்கு நாங்க உள்ள தலையிட முடியாது, நாங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் அப்படின்னு கைதுக்கி காமிக்கிறாங்க. இதையெல்லாம் தொண்டர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுரேஷ். ஏன்னா தொண்டர்களுக்கு வாய்ப்பு எப்ப? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தல்ல நீ யார வேணாலும் கூட்டணி வச்சுக்க, யார வேணாலும் எஜமான்னு சொல்லிக்க, ஆனா வாக்களிக்கிறது நாங்க தானே, வாக்கு சேகரிக்கிறது நாங்க தானே, வா பாத்துக்கலாம் களத்துல அப்படின்னு தொண்டர்கள் குரல் எழுப்புறது எங்களுக்கு தெரியுது.